காசாவில் இஸ்ரேல் தனது போரை தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகின்றன. மேலும் அந்த பகுதியில் வாழ்க்கை இதற்கு முன்பு இருந்திராத அளவுக்கு கடினமாகவும் இருக்கிறது. குறைந்தபட்சம் 67,173 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 1,69,780 பேர் காயமடைந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் முடிவிற்கு எப்போது வரும் என நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு தற்போது முடிவு எட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸுடன் போர் நிறுத்தத்தை அங்கீகரித்த நிலையில் இரு தரப்பினரும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர். இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் தலைவர் கலீல் அல்-ஹையா போர் இப்போது முடிந்துவிட்டது என்பதற்கான உத்தரவாதங்களை அமெரிக்கா மற்றும் அரபு மத்தியஸ்தர்களிடமிருந்து பெற்றதாக கூறினார். காசா போர் நிறுத்தம் ஒப்பந்தமானதை அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதற்கட்டமாக பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை படிப்படியாக திரும்ப பெறவும் டிரம்பின் அமைதி திட்டம் அழைப்பு விடுக்கிறது. அரசாங்கம் ஒப்பந்தத்தை அங்கீகரித்த 24 மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் 72 மணி நேரத்திற்குள் விடுவிக்கப்படுவார்கள். ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 20 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் 26 பேர் இறந்துவிட்டதாகவும் கருதப்படுகிறது. இருவரின் கதி என்னவென்றே தெரியாத சூழ்நிலையும் இருக்கிறது. உயிருடன் இருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பதை விட இறந்தவர்களின் உடல்களை மீட்பது அதிக நேரம் ஆகலாம் என்று ஹமாஸ் முன்னதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு பொதுமக்களுக்கு உதவுவதற்காக உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளும் காசாவிற்குள் விரைந்து வரும். இதற்காக காத்திருந்த மக்களுக்கு இது பேருதவியாக இருக்கும். போரால் இத்தனை நாட்களாய் ஏற்பட்ட காயத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் மருந்தாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.